ராமசுப்ரமணியன் சார், தொடர்ந்து திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வச்சுட்டு வரது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். KN நேரு திருச்சியில் பேசும்போது கூட நாடாளுமன்ற தேர்தலில் அமைந்த அந்த கூட்டணி அப்படிங்கிறது, அந்த அமைப்புங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலும் தொடருமாங்கிறது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இருந்தாலும் கூட விசிக தலைவராக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பல்வேறு விமர்சனங்களையும் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெருடல்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றா பேசிட்டு வராங்க. இப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது திமுக கூட்டணியில ஒரு ஒன்றுபட்ட ஒரு கருத்து இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துது இல்லையா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின நண்பர் பொன் வில்சன் பல விஷயத்தை யதார்த்தத்தை அப்படியே பேசினார். அதில் ஒன்றும் ஐ ஹவ் நோ டிஸ்பியூட் அட் ஆல். இன்ஃபேக்ட் அது அழகாக பல கோணங்களில் அவருடைய பேச்சானது அமைந்திருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி டெஃபினட்டா அவர் சொன்னது போல எல்லா கட்சிகளும் இருக்காங்க, அந்தந்த கட்சிகள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரே கருத்தோட நாம பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கட்சிகள் எல்லாம் கலைச்சிட்டு எல்லாரும் ஒரே கட்சியாக இணைஞ்சு வரலாம். அது நடக்காத காரியம். ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு இருக்கும் பொழுது தனித்தனியாகத்தான் இருப்பார்கள். ஆகவே தனித்தனியாக இருக்கும் பொழுது டெஃபினட்டா வேறுபாடுகள் மாறுபாடுகள் எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதனால கூட்டணியே முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு வீக்கான ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா குழப்பம் ஏற்படுகின்றதான சில வித்தியாசங்கள் வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல இருக்கலாம் கூட இல்லை, இருக்கவும் இருக்கின்றன. ஆனால் அதற்காக அந்த கூட்டணி முறிந்து போய்விடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பது என்பது மிக தவறானது. அதற்கு முகாந்திரமே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ராமசுப்ரமணியன், ஒரே ஒரு கேள்வி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க பல முரண்பாடு இருக்கு, சில விஷயங்கள்ல வேறுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதையெல்லாம் காரணமா வைத்து கூட்டணி விட்டு வெளியேற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன ஆனாலும் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் விசிகாவுடைய அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மறுப்பது, கொடிகளை அகற்றுவது, அதே போன்று பல்வேறு விமர்சனங்கள்லாம் முன் வச்சுறாங்க. கூட்டணியில் தான் இருக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு ஃபேவரா விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன நடந்தாலும் அவங்க வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் திமுக இப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதை அப்படிதாங்க, அந்த மாதிரி எல்லாம் கசைக்கு புழிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோழமை கட்சியெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றதெல்லாம் கிடையாது சார். அது சில இடங்கள்ல அந்தந்த இடத்துல சொல்றாரு இல்ல இருக்கட்டும். என்னன்னா அதே சமயத்துல கூட்டணி அவரே போய் கேட்டீங்கன்னா இது முறிஞ்சு போகுமானா இல்லைங்கிறத பலமுறை சொல்லியிருக்காரு. அவர்கிட்டயே நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த வேறுபாடு இந்த வேறுபாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கலாம். அதோட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கொள்கையாக இருக்கலாம். ஆனால் அதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திப்பது என்பது இயலாத காரியம் சொல்லிட்டு அதையும் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதையே திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த மாதிரி வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கான அதெல்லாம் சரி செய்வதற்காக ஒரு சமிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் ஒழிய, அல்லது ஒரு டெஃபினட்டா ஒரு டைரக்ஷன் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாமே ஒழிய அதற்காக அது முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்வது ஏற்புடையதாக இல்லை. அது அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதல. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த கூட்டணி கட்சியிலேருந்து வெளியில வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒண்ணு பாஜக ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக இவர் விடுதலை சிறுத்தை வெளியில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வைகை செல்வன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஃபார் ஃபெச்சராக இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் அறிந்தவரை திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பாலிட்டிஷியன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதரே அல்ல. வெளிப்படையாக நல்லதோ கெட்டதோ அதை சொல்லிடுவார். ஆனால் அதற்காக சில ஆழ்ந்த கருத்துக்களை உடையவர் அவர். அப்படிப்பட்டவர். அது மாதிரி டக்குன்னு இங்கேருந்து அங்க புறப்பட்டு போறது அது ஒரு கேஷுவலா சொன்னது. அதிமுகவோட கூட போகலாம், ஆனா அங்க பிஜேபியோ அல்லது பாமகவோ இருந்தா அங்க என்னால திஸ் இஸ் proclaimed statement from declared statement from VCK. அது இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு இல்லை, எப்பவுமே அவங்க சொல்றாங்க பாமக இருந்தா வரமாட்டோம், அதே போல பாஜக இருந்தாலும் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா அதை திருப்பி தான் சொல்றாரு. He is repeating or re-emphasizing his stand.
ஆகவே அதனால அவர் போயிடுவாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல இன்னொரு ஹேஷ்யம் என்ன ஓடிதுன்னா மதிமுக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஜேபி ஒண்ணு கிளப்பி விட்டது. அதாவது டைரக்டா மதிமுகன்னு சொல்றேன்னா கூட எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர்கள், முன்பு எங்களோடு இருந்தவர்கள், அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியில வரலான்னு. அதுக்கு திரு வைகோ அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அது மாதிரிலாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லைன்னு. அவரும் சரி, அவருடைய மகனும் சரி, எம்பி இருக்கக்கூடிய திரு இளைஞர் வைகோவாக இருந்தாலும் சரி, அதான் ரொம்ப அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால மூன்றாவதாக டெஃபினட்டா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த லேபர் இஷ்யூஸ் ரொம்ப இரிட்டேஷன் இருக்கத்தான் செய்யும், இல்லையா நான் சொல்லவே இல்லை. அது வந்து அவங்களுக்கு அந்த மிக முக்கியமான ஒரு ஒரு பற்று ஈடுபாடு அப்படிங்கிறது லேபர் இஷ்யூஸ். அதை பத்தி சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் அப்பப்ப அந்த இரிட்டேஷன் தான் போக்கி கொண்டு ஒரு கம்பெனிக்கு இதுவே கொடுக்கல அப்படின்னு வரும்பொழுது, ரெகக்னிஷனை கொடுக்கல, அந்த யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் தட் வாஸ் ரிசால்வ்டு. ஆகவே எல்லாத்துக்கும் நம்ம எஸ் இருக்கத்தான் செய்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது. இதெல்லாம் ஒரே ஓவர் நைட் அது சரி செய்ய முடியுமா? பினான்சியல் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னவெல்லாம் முயற்சிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பப்ப ஒரு தீர்வு வருகின்ற அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இரிட்டேஷன் இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி செய்ய அதுதான் வந்து ஒரு அதாவது எல்லாத்தையும் சிலதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது ஒரு பூ இருக்குன்னா அதை முகந்து பார்த்தா அது வந்து வாசனையா இருக்கும். ஆனா அதையே ரொம்ப கசைக்க பொழிஞ்சு முகந்து பார்க்க ஆரம்பிச்சு அதை நாத்தம் அடிக்கும். அதை எல்லா கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு திஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு என்பது இருக்கத்தான் செய்யும். அதனால என்ன பொறுத்த மட்டும் திமுக கூட்டணியில் ஒன்றும் குழப்பம் இருக்கிறதா தெரியல. தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ். அந்த டிஃபரன்சஸ் எலெக்ஷனுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும். ஏன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு, சித்தாந்தங்கள், சிந்தனைகள் அப்படின்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா இது யூ டேக் த கேஸ் ஆஃப் ஏடிஎம்கே. டெஃபினட்டா அவங்க வந்து திருச்செங்க சொர்க்கத்தில் மாட்டி முழிக்கிறாங்க. ஏன்டா இதுல போய் மாட்டிட்டோம், இங்க இப்ப மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்துல அவங்க இருக்காங்க. நம்ம நண்பர் பொன்வீர் சொன்னது போல அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு ஜெல் ஆகக்கூடிய நிலைமையே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ரொம்ப ஏடிஎம்கே அண்டர்மைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வாட்டர் செடன்டன் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக அது இருந்திருக்கின்றது. ஆட்சியில மிக நீண்ட காலம் அது இருந்திருக்கின்றது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா அதை வந்து அண்டர்மைன் பண்ணிட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வெளிப்படையாக ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை திரு அமித்ஷா அவர்கள் சொல்வது. அதனால இவங்க யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏடிஎம்கே தலைவர்கள் எல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு டெஃபினட்டா அது ஒரு பிரேக்கிங் பாயிண்டா கூட வரலாம். ஏன்னா நாள் பட என்னென்ன ஆகுமோ சொல்ல முடியாது நம்மால. அதனால அது அவங்க மறுபடியும் அந்த நடிகர் விஜயோடைய கட்சியில அவங்க அதோடய பேசிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகவே அந்த குழப்பங்கள்ல அதிமுக கூட்டணியில் தான் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனா அதனால அந்த கட்சியை விட்டு கூட அந்த பிஜேபி தனியா கட்டி விட்டுட்டு நாம தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம பேசுவோம். அதுக்கு கொஞ்சம் டஃபா நெகோசியேஷன் இருந்தாலும் அது சரி செய்து கொள்ளுவோம். நம்முடைய நிலைமையை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். நம்முடைய கட்சியை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு ஒன்று இருக்கு. மூணாவது பாமக. ஐயோ பாவம், அந்த கட்சி ரியலாவே நிறைய நல்ல பிரின்சிபிள்ஸ் எல்லாம் உள்ள கட்சி அது. ஆனால் அப்பா புள்ள சண்டை அது வந்து டெய்லி நடுத்தருவில் நின்றுட்டு அந்த சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஆகவே அது வந்து தன்னை தானே ரொம்ப வீக்கன் பண்ணிடுது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏஸ் இன்னைக்கு பொதுக்குழுக்கு வரவே இல்லை, உடம்பு சரியில்லைன்னு வரல. ஏன்னா தே வாண்டட் டு அவாய்டுன்னு தான் தோன்றது. அப்படி வர முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியில்லையான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அவர்களை நல்லபடியாக மீண்டு வர வேண்டும். நன்றாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க
திமுக கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது அந்த கூட்டணி என்பது உடைவதற்கான வாய்ப்பு என்பது கடுகளும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக சொன்னீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, கூட்டணிக்குள்ள அவங்க கூட்டணி விட்டு வெளியேற மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருந்தாலும் கூட, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு இடையான அந்த ஒத்துப்போறது தன்மை அப்படிங்கிறது சுமூகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ விசிக தலைவர் சொல்றாரு, எங்களுடைய கூட்டணியில் தான் நாங்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கோம். ஆனால் மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பது கிடையாது. கொடி கம்பங்களை அகற்றுறாங்க, அதுக்கு அனுமதி கொடுப்பது கிடையாது. இந்த போராட்டங்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சிபிஎம் சண்முகம் சொல்றாரு 98.5% வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க திமுக சொல்றாங்க. ஆனால் அந்த எண்ணிக்கையில் பிழை இருக்கு, வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. காங்கிரஸ் தரப்புல ஆட்சியில் பங்கு தொடர்பாக நாங்கள் மேலிடத்தில் பேசுவோம், அதை தொடர்பாக வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்குள்ளேயே பல முரண் இருக்கு, பல கூட்டணி கட்சியுடைய தலைமை கட்சியோட பல முரண்பாடு இருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படியே தொடர்புடைய பட்சத்தில் அது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? எல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் வந்து ஐ திங்க் இதை நீங்கள் திருப்பி நான் இதுக்கெல்லாம் முன்னாடியே பேசிட்டேன். ஆனாலும் திருப்பியும் நீங்கள் அதையே ஹார் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி இந்த இந்த இஷ்யூல இந்த கூட்டணியானது முறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு சில பேருக்கு இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. உங்களா நான் சொல்றது, நீ ஆங்கரா எல்லாத்தையும் வேறுபாடு மாறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் பல பேருக்கு என்னன்னா இந்த கூட்டணி உடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசி இருக்கின்றது. அதற்கு வாய்ப்பு இல்லைன்றான்னு சொல்றேன். இப்ப காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் அவங்க எதை வேணா பேசுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு இருப்பு, இன்னைக்கு 18 எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. அதே போல டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்தது விசிகா கட்சியும். அதே சமயத்தில் அவர்களும் ஏராளமாக பலனடைந்திருக்காங்க. 6 எம்எல்ஏஸ் இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு இருப்பு அசம்பிளியில இருக்கு அல்லது நாடாளுமன்றத்தில் இருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. அவங்களுக்கு நல்லா தெரியும் சார், நம்மளெல்லாம் விட நம்ம 100 மடங்கு அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவன் நாம வந்து தேவையில்லாத சில இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஓவர் டூ பண்ணினோம்னா அது வந்து கடைசியில இட் வில் ஸ்பாயில் அவர் பார்ட்டி அப்படிங்கிறது தெரியும். ஆகவே ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போகணும். நான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நடக்கத்தான் செய்யும். விட்டு கொடுக்கின்ற ஆமா, விட்டு கொடுத்து தான் சார் போவார்கள், விட்டு கொடுத்து தான் போவார்கள். அதுல ஒன்றும் சந்தேகம் இருப்பதாக நான் பார்க்கவே இல்லை. ராமசுப்ரமணியன் சார், ராமசுப்ரமணியன் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு கருத்து. விசிக தலைவர் திரு திருமாவளவன் சொல்றாரு அதிமுக ஏன் போலனா அங்க பாஜக இருக்காங்க அப்படின்னு. அப்போ பொன்வில்சன் சார் சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், அதாவது இது வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் சார். திரு திருமாவளவன் அவர் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் வந்து ரொம்ப தெளிவான கருத்துக்களை சொல்றதும் செயல்பாடுகளை செய்வதும் அவர் வந்து ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவர். அவருடைய இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது சம்திங் சுப்ரீம், எக்ஸலன்ட். அதனால அவர் சொல்றது தான் கரெக்ட். அதனால நாம பிஜேபியோட நீ கூட்டணி வச்சு நான் எப்படி சார் வர முடியும், அதெல்லாம் அது நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றாருன்னா தட் இஸ் த ரியாலிட்டி. ரெண்டாவதாக நம்ம நண்பர் வில்சன் சொன்னார் இலங்கை பிரச்சனை. தயவுசெய்து நீங்க ஸ்ரீலங்காவுக்கு இப்ப போங்க. இப்ப அங்க இருக்கிற மக்கள் கூட இதை பத்தி எல்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை பத்தியும் மேல எப்படி வர்றதுக்கு பொருளாதார ரீதியாக வர்றது அப்படிங்கறதான் பத்தி பேசுறாங்க ஒழிய இந்த பழைய சமாச்சாரங்கள் அதெல்லாம் பத்தி தான் மறந்தே போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஜாஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட தான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நாங்க நல்லா படிக்கணும், நல்லா வாழ்க்கையில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட் தான் இருக்கு. அதனால இன்னும் இலங்கை தமிழர் பேசுறது அர்த்தமே கிடையாது. அதை வந்து டிஎம்கே குறை சொல்லியோ அதுல வந்து அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் தட் இஸ் த ரியாலிட்டி. நீங்க தயவு செய்து ஸ்ரீலங்காவுக்கு போங்க, உங்களுக்கு அது என்னன்னுங்கிறது புரியும். மூன்றாவதாக திரு பொதிகை சாரதி அவர்கள் பேசும்பொழுது எப்படி விசிஐ ரெண்டு இடம் வந்தது, அவங்களுக்கு தனியாக நிற்க முடிஞ்சு அவர்களாக வெற்றி பெற்றார்களா அல்லது டிஎம்கேயோட இது வந்து ஒரு கூட்டணி வந்தா எல்லாரும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும். இப்ப அதிமுக இருக்குன்னா அவங்களுக்கு சில கட்சிகள் அந்த அவங்களோட டிரான்ஸ்பர் ஆக ஓட்டு இருக்கும், இவங்களோட டிரான்ஸ்பர் ஆக ஓட்டு இருக்கும். அப்படிதான் வெற்றி பெற முடியும். தனிப்பட்ட முறையை ஜெயிக்கணும்னா விசிகே தனியா நின்று போடுமே, டிஎம்கே தனியா நின்று போடுமே, ஏடிஎம்கே தனியா. ஆகவே அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் செல்லுபடியாக. நட்சல் ஐ வாண்ட் டு சே டிஎம்கே எப்படி அந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கடுமையான முயற்சிகள் அது நடக்காது அப்படிங்கறத மறுபடியும் ஐ எம் ரீஇட்டரேட்டிங்.